அமித்ஷா பேசினதே அவரெல்லாம் அவ்வளவு ஈஸியா வார்த்தை விட மாட்டார். மோடி அமித்ஷாவும் என்னைக்கு பேசியிருக்காரு? ஏன் பேசுறாங்க திடீர்னு அம்பேத்கர் பத்தி? ஏன்னா அதானிக்கு எதிரான இதை வந்து அம்பேத்கருக்கு எதிராக மாத்தணுங்கிறதுக்காக. மணிப்பூர் அதானி இது என்னைக்கு இவங்க குரல் கொடுத்தாங்களோ அன்னிலேருந்து அவையை முடக்கிட்டாங்க. இந்தியாவிலே இதான் முதன்முறை அவையே நடக்காம போறது. எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் செய்யணும். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் வந்து மூடி மறைக்கணும். ஆனா அடுத்த கடன் அடுத்த ட்ராமா ஆரம்பிச்சிருச்சு. ராகுல் காந்தி அடிச்சிட்டாரு, பொய் பேசுறாங்க, பொய் 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 பொய். எவ்வளோ அவங்க பேசுறது எல்லாமே பொய். நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன், பாஜக பேசுவது பொய், பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை. லைவ்ல வந்ததையே ஏஐட்டாங்க. அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி போய் கேட்கிறார் அவர்கிட்ட, அவர் அடித்ததாக பொய் சொல்லி, அவர் தள்ளி விட்டதாக பொய் சொல்லி, காயப்பட்டதாக நடித்து ராகுல் காந்தி மேல கைது வைப்பாங்க. எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டது நாடாளுமன்றம். ரொம்ப வருத்தமா. பார்வையாளருக்கு வணக்கம். நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் காங்கிரஸை சார்ந்த கிருத்திகாதரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் குரல் நேயர்களுக்கும். மேம், நாடாளுமன்றத்துல ஒரே கலவரமா இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாவே இருக்கு. ஒரு பக்கம் இந்திய கூட்டணி எம்பிக்கள், இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ கூட்டணி எம்பிக்கள்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றதை பார்க்க முடியுது. அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு என்பது வந்து சர்ச்சையா இருந்த நிலையில இதெல்லாம் நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? நம்மளுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தது அப்படின்னா நாடு இந்நேரம் பத்திக்கிட்டு எரியும். அம்பேத்கரை பத்தி புலம்புறீங்க, அம்பேத்கரை வந்து ஜபம் மாரி பேசுறீங்க, அம்பேத்கர் அம்பேத்கர்னு போய் சொல்றதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது சாமி பேரை சொல்லுங்க, புண்ணியம் கிடைக்கும். சாமி பேரை சொல்லுங்க, புண்ணியம் கிடைக்குங்கிறது வந்து தவறான வார்த்தை இல்லை, அது தனியா பேசலாம். அம்பேத்கரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாரு இவருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? இன்னைக்கு அம்பேத்கர் இல்லாட்டி அவர் பாராளுமன்றத்துல எம்பி ஆயிருக்க முடியுமா? அம்பேத்கர் இல்லாட்டி அவர் இன்னைக்கு ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா? இந்த சுதந்திர பேச்சுரிமையை யார் கொடுத்தா? இன்னைக்கு ஒரு வெக்கம், மானம், சூடு உள்ள ஒரு இந்தியராக நாம் இருந்தால் ரோட்ல நின்று போராடி இருக்கணும். பிஜேபி நம்மளை மூளையும் மழுங்கடித்து விட்டது, நம்மளோட போராட்டங்களையும் மழுங்கடித்து விட்டது. மிக மிக வெக்கப்பட வேண்டிய தருணம் இது. ஒரு இந்தியராக அத்தனை பேரும் இத பாக்கிற கேட்கிற அத்தனை பேரும் ஒரு என்ன சொல்றது, அம்பேத்கர் இல்லாட்டி இன்னைக்கு நம்மளுக்கு சொத்துரிமை கிடையாது, அம்பேத்கர் இல்லாட்டி இந்த சட்ட உரிமைகளுக்கு கிடையாது, அம்பேத்கர் இல்லாட்டி இந்த பேச்சுரிமை கிடையாது. நம்மளுக்கு நம்மளோட சுதந்திரம் அடைஞ்ச நாட்டுகள்ல இந்த மாதிரி ஃப்ரீயா பேசிட முடியுமா? முடியாது. இன்னைக்கு அமித்ஷா பேசக்கூடிய பேச்சுரிமையும், மோடி அவர்கள் நாடாளக்கூடிய டீ நாடாளக்கூடிய உரிமையும் கொடுத்தது அம்பேத்கர். அந்த நன்றி அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கொண்டு வர வேண்டியது வர்ணாசிரமம். உயர் ஜாதி இந்துக்கள் மட்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற அதீத ஆசை. அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் சனாதன அரசு. சோ இத வந்து நாட்டு மக்கள் வந்து எங்க போறாங்க, என்ன அவங்களுக்கு இருக்கு, என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு மனசுக்குள்ள பத்திட்டு எரிய வேண்டாம். ஆனா இப்ப நாடு முழுக்க போராட்டங்கள் வந்து மக்கள்ல இருந்து மாணவர்கள், எம்பிக்கள், நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கண்டனம் எழுப்பதை பார்க்க முடியுது. போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரயில் மறியல்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து ஆனா எம்பிக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்ல வந்து சொல்லும்போது கூட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு நடக்கக்கூடாது, நாடு ஸ்தம்பிக்கணும். ஒரு கடை இருக்கக்கூடாது, ஒரு பஸ் ஓடக்கூடாது, நாடே ஸ்தம்பிச்சாலும் பரவாயில்ல. நாளைக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம தலைவரை பேசினா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம காமிக்கணும். ஏன் அப்படின்னா அம்பேத்கரை பத்தி இன்னைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நீங்க கொடுத்த இடம், நீங்க போட்ட ஓட்டு. என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நாம? அவங்க அப்படியே திசை திருப்புறாங்க. ராகுல் காந்தி அதை பண்ணாரு, இதை பண்ணான்னு. கேட்டா ஏஐல வந்து பேச்ச மாத்திட்டாங்களா? அவங்களோட அந்த டிவிலயே இருக்கு. சாம்சங் டிவியா என்ன டிவி அது? சன்செட் டிவி. டக்குன்னு வாயில வரல வேற. சோ அந்த டிவிலயே இருக்கு, லைவ்ல இருக்கிறத ஏஐ. இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தல்ல ராகுல் காந்தி மாதிரி, சுப்ரியா சுரை மாதிரி பேசி ஏஐல போய் தகவல் பண்ணினாங்க. அவருக்கு மைண்ட்ல எப்ப பாரு ஏஐ ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பொய் சொல்றவங்க தான் கரெக்டா அந்த பொய்ய அதே மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல, விஜய் மாதிரி திரிஷாவை வீடியோ எடுத்தது தவறுன்னு ஒரு நம்ம தலைவர் சொன்னாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறது பழக்கம். இதே மாதிரி உங்களுக்கு ஏஐ எடுத்து 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 என் பேச்சை ஏஐ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு.
ஏன்னா அவங்களுக்கு வந்து நிஜ பேச்செல்லாம் ஏஐ பண்ணி பழக்கம். நம்மளுக்கு அது தெரியாது. நம்மளுக்கு இதுல சொல்லவும் தெரியாது இந்த பேச்ச ஏஐ பண்ணிட்டாங்கன்னு. இதுல வந்து அந்த உடனே வீடியோவை வந்து ஷேர் பண்ற காங்கிரஸ் எம்பிக்களுக்குலாம் வந்து நோட்டீஸ் எல்லாம் போகுது. அதுக்கு விளக்கம்லாம் கேட்கறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. நீங்க எப்படி அத ஷேர் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னன்னா, காங்கிரஸ் தான் வந்து அம்பேத்கர் அவர்கள வந்து தோற்கடிச்சாங்க. அவங்க தான் வந்து அவங்கள காந்தி சொல்லியிருக்காங்க. வந்து காந்தி வந்து காங்கிரஸா இல்லையா? காங்கிரஸ் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். காந்தி காங்கிரஸா இல்லையா? காங்கிரஸ் தானே? நேரு காங்கிரஸா இல்லையா? காங்கிரஸ் தானே? காங்கிரஸ் தான். யாரு வந்து கான்ஸ்டிடியூஷன் செய்யணும்னு போய் அம்பேத்கர கூட்டிட்டு வந்தா? யார் அவங்க கூட்டிட்டு காங்கிரஸ். நேரு தான் கூட்டிட்டு வந்தாரு. காந்தி சொல்லியிருக்காரு. அம்பேத்கரின் கோபங்கள் நியாயமானவை. லாகூரோட ஹரிஜன் மாநாடுல சொல்லியிருக்காரு. அவர அடிச்சா கூட வாங்கிக்கிங்க. அவர அடிச்சா கூட வாங்கிப்போம். காங்கிரஸ் அதான். அவர அடிக்கட்டும். அவர் கோபப்படட்டும். வாங்கிக்கிறோம். ஏன்னா அந்த கோபங்கள் நியாயமானவை. அந்த அந்த நேரத்துல அந்த கோபங்கள் வந்து சில விஷயங்கள்னால அரசால செய்ய முடியாம இருந்ததுங்கிறத அவர் ஒப்புத்துக்கிட்ட. அவர் அடிச்சாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்னங்க சொல்ல முடியும் ஒரு தலைவரை பத்தி? இப்ப பாஜக வந்து எதற்காகவும் அம்பேத்கரை விட்டு கொடுக்க கூடாதுன்னு காந்திஜி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தலைவர்கள் கொண்ட நாடுதான் இது. நியாயத்துக்காக தங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்பேத்கருக்கும் நேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். ஆனா நாடுன்னு வரப்ப 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்க. காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லைங்கிறீங்களா? இருக்கு. அம்பேத்கர் வந்து இந்து மதம் இருக்கக்கூடாது, பௌத்த மதம் அதுதான் நம்மளை சமமாக்குதுன்னாரு. காந்திஜி என்ன சொன்னாரு? இந்து, முஸ்லிம் எல்லா மதங்களும் ஒண்ணாக்கணும்னாரு. அப்ப அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு. ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறதா சனாதனம் இருக்கிறது அப்படிங்கிறது அம்பேத்கருக்குள்ள கோபம். இல்ல நம்ம வந்து அதுல வந்து அரிஜன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம மாத்துவோம் அப்படிங்கிறாரு காந்தி. சோ இவங்களுக்குள்ள கொள்கை ரீதியான நியாயமான கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள். இந்த மாதிரி வர்ணாசிரமத்துக்கும் இதுக்குமா நமக்கு சண்டை போட்டோம்? அம்பேத்கர் இன்னைக்கு இருந்தாருன்னா இந்த ஆட்சி பார்த்து என்னங்க சொல்லுவாரு? நீங்க நீங்க நிஜமா சொல்லுங்க. அம்பேத்கர் இருந்தாருன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவாரு? 4 வர்ணாசிரமம் ஒரு முதல்வர் சொல்றாரு. வர்ணாசிரமம் படி இருந்தால் என்ன தவறுங்கிறாங்க. விஸ்வகர்மான்னு ஒரு கர்மாந்தரமான ஒரு விஷயத்த குலத்தொழில்னு கொண்டு வராங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். பெண்களுக்கு என்ன குலத்தொழில்? 50% பெண்கள் இருக்கோம். எங்களுக்கு என்ன குலத்தொழில்? தேவதாசியில கூட எங்களுக்கு காசு தர மாட்டான். அது கூட எங்களுக்கு தொழில் கிடையாதுங்க. அது எங்களோட கடமையா வச்சுட்டாங்க. நீங்க போய் ஆடி பாடணும், சந்தோஷப்படுத்தணும். உயர் ஜாதி ஆண்களை சந்தோஷப்படுத்துறது எங்களோட வேலை. உயர் ஜாதி ஆண்களுக்காக அவர்களுக்காகவே அதுவும் இந்துக்களுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு ஆர்எஸ்எஸ். அதற்கு ஸ்பான்சர் செய்வது அதானி. இதான் இன்னைக்கு இந்தியா. ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து இப்ப மோடியும் அமித்ஷா அவர்களும் நட்டா அவர்களும் வந்து அம்பேத்கர் குறித்து பேசும்போது வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதானியை முழு பூசணிக்காவை அமெரிக்காவே பிடிவார பிறப்பித்த அதானியை குற்றவாளி குற்றவாளி நிரூபிக்கணும். ஆனா ஆல்ரெடி ஒரு நாடு சொல்லிடுச்சு குற்றவாளின்னு. அமித்ஷா என்னெல்லாம் குற்றம் பண்ணிருக்காரு தெரியும்ல? குஜராத்ல இருந்தப்ப அவரும் குற்றம் செய்தவர் தான். இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி மேல பழி போடுறாங்க. இது முழுக்க முழுக்க ஏன் எனக்கு அமித்ஷா பேசினதே அவரெல்லாம் அவ்வளவு ஈஸியா வார்த்தை வர மாட்டார். மோடி அமித்ஷாவும் என்னைக்கு பேசியிருக்காங்க? ஏன் பேசுறாங்க திடீர்னு அம்பேத்கர் பத்தி? ஏன்னா அதானிக்கு எதிரான இதை வந்து அம்பேத்கருக்கு எதிராக மாத்தணுங்கிறதுக்காக தான். இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்ப ஜேபிசிக்கு போயிருக்கு. இப்ப இங்க வந்து அரசியல் சாசனம் குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு எம்பிக்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப இவர் பேசுனது சர்ச்சையா இருக்கு. அதுவும் வந்து இவர் ஒப்பிட்டதுங்கிறது வந்து ரொம்ப பலருடைய மனதையும் வந்து புட்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எம்பிக்களே கூட சொல்றத பார்க்க முடியுது.
நீங்க ஒப்பிடுறது வந்து ஒரு பக்கம் சாவர்க்கரோட ஒப்பிடுறீங்க. ஒரு பக்கம் நீங்க வந்து பகவானோட நாமத்த சொல்லணுங்கிறீங்க. என்ன என்ன எப்படி ஒப்பிடுறீங்க? உங்களோட ஒப்பீடுலே தவறா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பகவான் நாமத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கருவறையில் இடம் தருவார்களா? அர்த்த மண்டபத்தில் இடம் தருவார்களா? சபரிமலையில் பெண்களை விடுவார்களா? எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். என்ன விடுவாங்களா? நான் ஒரு பக்தியான ஆள் தான். நான் திருப்பதிக்கெல்லாம் நடந்து போற ஆள் தான். என்ன விட்டுற சொல்லுங்களேன். மேல்மருவத்தூரை தவிர்த்து வேற எந்த இடத்துலயும் பெண்களுக்கு ஈக்குவலா தரிசனம் செய்யக்கூடிய உரிமை கிடையாது. எதையாவது ஒண்ணு சொல்லி எங்களை தீட்டுன்றுவாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அந்த தீட்டுக்கு பிறந்தவங்க தான். நான் இப்படியே தான் சொன்னேன். தீட்டுக்கு பிறந்த நீங்க எங்களை வர வேணாம்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்க. இதுதான் சனாதன தர்மம். ஆனால் சமதர்மம் அம்பேத்கர் எங்களை பாராளுமன்றத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்தார். இன்னைக்கு ஜனாதிபதி மேடம் உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த சீட் யார் கொடுத்தது? அம்பேத்கர் கொடுத்தது. இன்னைக்கு நிர்மலா மேடம் உட்கார்ந்து இருக்காங்களே, இல்லாட்டி கிச்சனுக்குள்ளேயும் தேவதாசி தொழிலையும் செஞ்சிட்டு இருக்க வேண்டிய பொம்பளைங்க சதியில வந்து எரிச்சிட்டு இருப்பாங்க சனாதனம் சொல்லி. சனாதனம் என்னங்க சொல்லுது? பொம்பளைங்களை எங்க வைக்கணுமோ அங்க வீங்குது. இன்னைக்கு நிர்மலா மேடம் கொடுத்த அந்த அந்த லேடி ஒருத்தவங்க பேசுறாங்க, கான்ஸ்டிடியூஷன் படி ராகுல் காந்தி அடிச்சாங்க, அந்த ஒருத்தரை அடிச்சிட்டாரு அப்படின்னாங்க. ஒரு எம்பி பேசுறாங்க, பொய் பேசுறாங்க. பொய் 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 பொய். எவ்வளவு அவங்க பேசுறது எல்லாமே பொய். நான் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன், பாஜக பேசுவது பொய், பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை. லைவ்ல வந்ததையே ஏஐட்டாங்க. அடிச்சாரு, ராகுல் காந்தி அடிச்சாருங்கிறாங்க. எவ்வளவு பொய். எதை திசை திருப்பதற்காக இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், ஏன்னா இப்ப வந்து அதை பிளான் பண்ணி தான் அமித்ஷா பேசினாரு அப்படின்னு சொல்லி சில சொல்றதை பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? கண்டிப்பா அதானி விஷயத்தை, அதானியை காப்பாற்றுவதற்காக, தங்கள் முதலாளியை காப்பாற்றுவதற்காக, பிஜேபியின் முதலாளியை காப்பாற்றுவதற்காக, ஆர்எஸ்எஸ்ஸின் முதலாளியை காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் நாடகங்கள் தான் இது. இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாம் போராடி இருக்கிறாங்க. இப்போ மோடி அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சு கடிதங்கள்லாம் எழுதுறதெல்லாம் பார்க்க முடியுது. இதன் அடுத்த கட்டம்ங்கிறது எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? நான் அடுத்த கட்டம் தான், அடுத்த ட்ராமா ஆரம்பிச்சிருச்சே. ராகுல் காந்தி அடிச்சிட்டாரு ஒரு எம்பி, அசாம் எம்பி அப்படின்னு அடுத்த கட்டமே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ராகுல் காந்தி மேல கைது வைப்பாங்க, உடனே போய் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி போய் கேட்கிறாரு அவர்கிட்ட, ஏன்பா நல்லா இருக்கியாங்கிறதுக்கு. உடனே அவரை வந்து கேரோ பண்றாங்க. அவரே வருத்தமா திரும்பி வர்றாரு. அவர் அவ்வளோ ஒரு டீசென்டான ஒரு மனிதர். நான் அவரை எத்தனை தடவை சந்திச்சிருக்கேன். அவர் போய் ஒருத்தரை தள்ளுவாரு அப்படின்னு எந்த அளவுக்கு போய் சொல்றாங்க. ஒரு எம்பிய போய் யாராவது கை வச்சு தள்ளுவாங்களா? நீங்க சொல்லுங்க. அறிவு இருக்கிறவ அப்படி சொல்லுவானா? இவங்களே நெருக்கி அடிச்சு ஒரு கும்பலை சூழலை உருவாக்கிட்டு நிறைய பேரை உள்ளேயே விடாம பண்ணி, ராகுல் காந்தி மேல் அதீதமா கோவத்திலையும் பொறாமையிலையும் அவர் அடித்ததாக பொய் சொல்லி, அவர் தள்ளிவிட்டதாக பொய் சொல்லி, காயப்பட்டதாக நடித்து, எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டது நாடாளுமன்றம். ரொம்ப வருத்தமா, ரொம்ப வருத்தமா. உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல, அது பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, இங்க இப்ப வட மாநிலங்கள்லயும் சரி, தென் மாநிலங்களிலும் சரி, இப்ப மக்கள் எல்லாம் கூட போராட்டத்துல வந்து ஈடுபடுறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2வது நாள் இது. இப்ப இந்த 2வது நாள் போராட்டத்தையும் வந்து பெருசா தென் மாநிலங்கள்ல வந்து அம்பேத்கருக்கு இந்த மாதிரியான ஒரு அம்பேத்கர் குறித்து இப்ப அமித்ஷா பேசியதுக்கு பெருசா கண்டனம் எல்லாம் வலுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இன்னுமே ஜாதிய தலைவரா தான் அம்பேத்கரை வந்து தமிழ்நாட்டுல இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கண்டிப்பா எல்லாருமே திமுக வந்து இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் மக்களுக்கு இன்னும் சூடு சுரணை வரவில்லை. மக்கள் என்கிட்ட கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கிட்டோம். நானும் மக்கள்ல ஒருத்தி தான். என்னத்தை செஞ்சோம் இன்னைக்கு? நம்மளுக்கு ஓட்டுரிமையை வாங்கி தந்திருக்காரு ஒருத்தர். உலகத்துல வந்து பெண்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்ன நேரத்துல ஓட்டுரிமை வழங்கினாரு. உலகத்துல பணக்காரங்க தான் ஓட்டு போடணும், பிரபுக்கள் தான் ஓட்டு போடணும் சமயத்துல எல்லாருக்கும் ஓட்டு உண்டுனாரு.
படிச்சவன் தான் அரசியல் செய்யணுங்கிற இடத்துல எல்லாரும் அரசியலுக்கு வரலான்னாரு, எல்லாரும் பிரதமர் ஆகலான்னாரு, எல்லாரும் ஜனாதிபதி ஆகலான்னாரு. அப்படி வாழ்க்கை ஃபுல்லா போராடின ஒரு மனுஷனை எப்படி அவர் பேரை நீங்க சொல்லலாம்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நாடு ஸ்தம்பிச்சிருக்க வேண்டாமா நம்ம? நாடு ஸ்தம்பிச்சு அத்தனை பேர், அதுதானங்க ஜனநாயகம். ஜனநாயகம்ங்கிறது குரல் எழுப்புவது. ஜனநாயகம் என்பது போராடுவது. ஜனநாயகம் என்பது நம் உரிமையை காப்பாற்றுவது. இன்னைக்கு அம்பேத்கரை நீங்க காப்பாத்தலைன்னா வேற யாரை காப்பாத்த போறீங்க? இல்ல இப்ப நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் போற மக்கள் போராடுறாங்க. அப்ப அதெல்லாம் போதாதா? இன்னும் பத்தவே பத்தாது. பத்தவே பத்தாது. பத்தாது. ஒரு பர்சன்ட் கூட போராடல நம்ம. எத்தனை பர்சன்ட் மக்கள் ரோடுக்கு வந்து போராடிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஒரு 20% மக்கள் வந்திருந்தா நாடு சுதந்திரிச்சிருக்காது. ஒரு 5% மக்கள் ரோடுக்கு வந்திருந்தா பத்தாது. போராட்டம்னு இதை நான் சொல்லவே மாட்டேன். இப்ப நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் போராடவே வந்து தெருச்சண்டை போல மாத்திட்டாங்க. எது என்டிஏ கூட்டணி எம்பிக்களும் வந்து அவங்களுக்கு பதிலுக்கு பதில் போராடுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருக்கக்கூடிய பேசக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் பேசுறதே நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இதுவரை வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் போராடுறாங்க இல்ல இது குறித்தோ ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்றாங்கன்னா இவங்க எதிர்த்து நின்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க, சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜோதிமணி எம்பி, சிவா எம்பி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப நான் பேட்டியெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துல அந்த எம்பிக்களை வந்து முன்னாடி விடுறதுல இருந்து இவங்க வந்து ஒரு வாரமா அவையை வந்து நடக்க செய்யவே இல்லையா. மணிப்பூர், அதானி இது என்னைக்கு இவங்க குரல் கொடுத்தாங்களோ அன்னில இருந்து அவையை முடக்கிட்டாங்களாம். இந்தியாலே இதான் முதன்முறை அவையே நடக்காம போறது. எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் செய்யணும். இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் வந்து மூடி மறைக்கணும். சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து இந்த வசனத்தை நீங்க இந்த ஒரே விஷயம், ஒரே குடும்பம் அப்படிங்கறத எங்க கேள்விப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? ஜெர்மன்ல இப்படிதான் பேசுவாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஜெர்மன் கேட்ட வார்த்தைகள். இன்னைக்கு ஜெர்மனி அந்த விஷயத்துக்காக அவமானப்படுது. இன்னைக்கு இந்தியால அதே சிஸ்டம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டு ராகுல் மீது ராகுல் அடிச்சிட்டான்னு பழி போடுறாங்க. திட்டமிட்டு ராகுல் மேல அன்னெசரியா கை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அம்பேத்கரை தூக்கி பிடிப்பது ராகுல் காந்தி அவர்கள். அதானியை இன்னைக்கு நேத்திக்கு இல்ல 3-4 வருஷமா கேள்வி கேட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். இன்னைக்குதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதானி எத்தனை வருஷமா ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு. அவரை ராகுல் காந்தி என்னைக்கெல்லாம் அதானி பத்தி பேசுகிறாரோ அன்னைக்கு அவர் வீட்டை புடுங்குவாங்க, பதவியை புடுங்குவாங்க, அவர் மேல பொய்யா சொல்லுவாங்க, அவரை அடிச்சிட்டோன்னு சொல்லுவாங்க, அவரை அசிங்கப்படுத்துவாங்க, அவர் மேல கேஸ் போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு மோடி, அமித்ஷா பேசுவது தவறு கிடையாது. அவர்கள் முதலாளி அதானியை பேசினால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. பார்ப்போமே அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறது அவங்களுடைய நேர்த்திக்கு முக்கிய அம்சம். நன்றி.